Hi guys, welcome to our channel Hooks and Crafts. Single crochet பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். So single crochet அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வச்சு நம்ம நிறைய டால்ஸ் அண்ட் மேட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணலாம். சிங்கிள் crochet பேட்டர்ன்ஸ்லாம் SC அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஒரு yarn and needle இது ரெண்டும் இருந்தாலே சிங்கிள் crochet பண்ணிடலாம். போன வீடியோவில் நான் செயின் ஸ்டிச் பற்றி போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்டிச் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த சிங்கிள் crochet ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த டுட்டோரியலுக்கு நான் யூஸ் பண்ண போகிற யான் இது தான். அண்ட் என்னோடய நீடில் வந்து 3 மில்லிமீட்டர் நீடில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற நீடில் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ சிங்கிள் crochet ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அண்ட் இந்த சிங்கிள் crochet ஸ்டிச் வந்து எடுத்த உடனே இந்த வெறும் நூலில் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஆல்ரெடி இன்னும் ஒரு ரோ பண்ணியிருக்கணும், இன்னும் ஒரு ப்ரீவியஸ் ரோ இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லேயர் ஆஃப் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சிங்கிள் crochet பண்ணலாம். ஸோ செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போடுறேன். இதோட டுட்டோரியல் வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டு அடுத்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம செயின் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நீடில் எடுத்து அந்த த்ரெட்டுக்கு கீழே விட்டு இந்த லூப் வழியாக வெளியே இருக்கணும். ஸோ இதை செயின் ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து ஒரு அரவுண்ட் 10 செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம சிங்கிள் crochet பண்ணுவோம். ஸோ சிங்கிள் crochet பண்ணுறதுக்கு நான் வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி ஒர்க் பண்ணோம்ல செயின் ஸ்டிச், இது நம்ம வந்து டர்ன் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் crochet பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீவியஸ் ரோ இருக்கிற அந்த ப்ரீவியஸ் ரோவில் இருக்க ஒரு லூப்பை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த லூப். ப்ரீவியஸ் ரோவில் இருக்கிற இந்த லூப்புக்குள்ளே என்னோடய நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ரன்னிங் த்ரெட்டில் ஒரு லூப் எடுத்து அந்த நம்ம ப்ரீவியஸ் ரோலேருந்து ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் விட்டுருக்கோம்ல அது வழியாக ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கணும். ஓகே, எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு நீடில் 2 ஸ்டிச் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி இந்த ரன்னிங் த்ரெட்டில் வந்து லூப் பண்ணிவிட்டு இது 2 வழியாக எடுத்துகிட்டா இதுதான் சிங்கிள் crochet. நீடில் இந்த ப்ரீவியஸ் ரவுண்டில் இருக்க அந்த லூப் வழியாக உள்ள விடணும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இந்த ரன்னிங் த்ரெட்டை நீடில் சுற்றணும். அதுக்கப்புறம் ஒரு லூப் வழியாக வெளியே எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு நீடில் 2 லூப்ஸ் இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி நீடில் சுற்றி இந்த 2 லூப்ஸ் வழியாக எடுத்துடணும். ஸோ இது சிங்கிள் crochet முடிச்சிட்டோம். நம்ம இதே மாதிரி இந்த ஃபுல் ரோ பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த ரோவோட லாஸ்ட் சிங்கிள் crochet. ஸோ நம்ம வந்து இது ஒரு சிங்கிள் crochet வச்சு ஒரு லேயரை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு போனால் நம்ம இது வச்சு ஒரு மேட்டே பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டிச் தெரிஞ்சாலே ஒரு ஃப்ளாட்டான ஒரு மேட் பண்ணிடலாம். அந்த மேட்டை நம்ம டேபிள் மேட்டாக இல்லை இந்த டைனிங் டேபிளில் பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு, கப்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டிச் படித்தாலே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லேயர் நம்ம போவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் ஆஃப் சிங்கிள் crochet பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் அப்போ தான் வந்து அந்த ஹைட் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த ஃபினிஷிங் நல்லா வராது. ஸோ நான் ஒரு செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன். ஸோ இப்போ நம்ம வந்து சேம் இன்சர்ட் பண்ணணும், ஒரு லூப் வழியாக வெளியே எடுக்கணும், மறுபடியும் ஒரு 2 லூப்ஸ் வெளியே எடுக்கணும். இன்சர்ட் 1 loop 2 loops, இன்சர்ட் 1 loop 2 loops. ஸோ இந்த மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வரும். நான் சின்ன அதாவது கம்மியான செயின் ஸ்டிச்சஸ் எடுத்திருக்கேன், சின்ன ரோ எடுத்திருக்கேன், சின்ன வித் எடுத்திருக்கேன். அதனால எனக்கு வந்து இவ்வளோ குட்டியாக இருக்குது. நீங்கள் அதே இது பெருசாக பண்ணிங்கன்னா பெரிய மேட் மாதிரி பண்ணலாம். அதையே நம்ம மடித்து ஒரு பவுச் மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு ஃப்ளாட்டான ஒரு மேட்டுக்கு வந்து இப்போ நம்ம பேட்டர்ன் பார்த்துட்டோம். இதையே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நான் இன்னும் 2 ரோ போட்டு காட்டுறேன், அது எவ்வளோ நீட்டாக வருதுன்னு பார்ப்போம். சேம் ரோவை மாற்றி ஒரு 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு வந்து இந்த மாதிரி வருது.
இதே இதை நீங்கள் பெருசாக பண்ணிங்கன்னா இதை ஒரு மேட்டாவோ இல்லை இதை ஃபோல்ட் பண்ணால் ஒரு பவுச்சாவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷே. சிங்கிள் க்ரோஷே கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த சிங்கிள் க்ரோஷே வச்சு நீங்கள் டால்ஸ் பண்ணலாம், கீ செயின்ஸ் பண்ணலாம், மேட்ஸ் பண்ணலாம். ஸோ வைட் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஸ்டிச் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச க்ரோஷே எந்தூசியாஸ்ட் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி க்ரோஷே.